இருப்பவர்களுக்கும் சமீபமாய் இருப்பவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். கர்த்தர் உன்னை குணமாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை குணமாக்குவார் என்ற வார்த்தையின் அடிப்படையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை உண்டாவதாக. ஆமென். உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாவதாக. உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்க. எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாக. ஆமென். நீங்க சொல்ற ஒரு ஆளுக்கு தான் கிடைச்சி, நீங்க இவ்வளவு பேர் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். உன்னத பாட்டுகளின் புஸ்தகம், உன்னத பாட்டுகள் 1வது அதிகாரத்தை நாங்கள் எடுப்போம். இதில் நாங்கள் இந்த வார்த்தைகள் அவருடைய வசனத்திலிருந்து, அதாவது இதில் 2 ஒரு குடும்பம், அதில் முக்கியமாக 2 பேரை குறித்து அவருடைய சம்பாஷணை, அவருடைய காரியங்களை இங்கு தெளிவுபடுத்துகிறது. இதில் சொல்லப்படுகிறது சாலமோன் பாடின உன்னத பாட்டு, சாங் ஆஃப் சாலமன், சோலமனுடைய பாடல்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த பாடல்கள் எல்லாம் நாங்கள் கவனிக்கிற பொழுது அதில் மனுஷனுடைய எண்ணம், அவனுடைய மைண்ட் செட், அவனுடைய நினைவுகள் குறித்து தான் இந்த பாடல்கள் வந்திருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால எங்களுடைய ஆத்துமா எப்பொழுதும் விழிப்பட இருக்க வேணும். ஆமென். எங்களுடைய ஆத்துமா எப்பொழுதும் விழிப்பாக, அதாவது முழிப்பாக, அதாவது கண்டிருந்த மாதிரி காணக்கூடிய விதத்தில் நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேணும். ஆமென். அதில் அப்படி பார்க்குற நேரம் அதில் ஒரு காரியத்தை அங்கே காணுகிறோம். என்னென்னு சொன்னால் 6வது வசனம், நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதையுங்கள், வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. அதாவது இந்த ஒரு ராஜாவுடைய திராட்சை தோட்டம், அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிற பணியாளர்கள், அந்த திராட்சை தோட்டத்தில் ராஜாவுடைய தோட்டத்தில் வேலை செய்கிற பணியாளர்களை குறித்து, வேலையாட்களை குறித்து இதில் நாங்கள் காணுகிறோம். அதில் மிகவும் முக்கியமாக ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் தன்னுடைய சிறு பெண் அல்லது சகோதரிய அந்த தோட்டத்தில் வேலை செய்யும்படியாக வற்புறுத்துறாங்க. அந்த ராஜாவுடைய தோட்டத்தில் வேலை செய்து இவ கருப்பா போயிட்டா. எப்படி? நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதையுங்கள், வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த தோட்டத்தையோ காக்கவில்லை. அப்ப இதுல பெரிதான ஒரு பகுதி என்ன சொன்னால் சபையினுடைய ஊழியம், சபையில் இருக்கிற மக்கள் தேவ ராஜ்யத்தின் அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவர்களாக இருக்க வேணும் என்பதுதான் இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் காணுகிறோம். ராஜாவுடைய திராட்சை தோட்டம் எப்படிப்பட்டதான தோட்டமா? அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய வேணும். அதனால தான் சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள், நானே மெய்யான திராட்சை செடி. அப்ப அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறபடி நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள். ஆகையினால இப்படியான திராட்சை செடியில, திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு சிறு பெண், நான் நினைக்கிறேன் வேத ஆதாரங்களோடு பார்க்கிற நேரம் 10 வயதுக்குள்ளதான் அந்த பிள்ளை இருக்கு. அவள் என்ன செய்யறான்டா, ராஜாவுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறாள். வேலை செய்கிறபடினால அந்த திராட்சை தோட்டத்தின் பலன்கள், அந்த திராட்சை தோட்டத்தின் கனிகள் எல்லாம் ராஜா அரமனைக்கு திராட்சை ரசமாக அது போய் கொண்டிருக்கிறார். அவர் பானம் பண்ணுகிறார் அதெல்லாம். ஆகையினால தான் அந்த
ராஜா ஒரு நாள் இந்த திராட்சை தோட்டத்தை போய் பார்க்க வேணும் என்று சொல்லி விருப்பம் அடைகிறார். அந்த திராட்சை தோட்டத்தை போய் பார்ப்போம், எப்படி அந்த தோட்டத்தை போய் பார்த்துட்டு வரலாம் என்று சொல்லி அவர் அங்க போகிறார். போறவர் ஒரு ராஜாவை போல போகாம ஒரு மேய்ப்பன் மாதிரி அங்க போறார். மேய்ப்பனுடைய உடை, மேய்ப்பனுடைய கோல், மேய்ப்பனுடைய தடி, மேய்ப்பனுடைய அந்த வேஷம் தரித்தவராய் அவர் அந்த திராட்சை தோட்டத்தை பார்க்கிறதுக்கு போறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நான் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன். எங்களோட ஆண்டவர் எங்களை மீட்டுட்டாரு, இப்ப எங்களை மேய்க்கிற ஒரு பெரிய பணியை அவர் வச்சிருக்கிறார். அப்ப இந்த மேய்ப்பன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த தோட்டத்தை பார்க்கறதுக்கு வாரார். அங்க சொல்லப்படுது 7வது வசனம், என் ஆத்மநேசரே, உம் மந்தை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவனை போல நான் இருக்க வேண்டியது என்ன? இந்த சூலமித்தி, அவரோட பேர் பின்னுக்கு தான் குறிப்பிடப்படுகிறது. சூலமித்தி என்ற அந்த சிறு பெண் என்ன செய்கிறாள்னு சொன்னால், இந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிற அந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறவர் அந்த ஆட்டு இடையம் மாதிரி அங்க வருகிற அந்த மேய்ப்பனை சந்திக்கிறார். ஏன்னா அவர் அந்த தோட்டத்துக்கு வாரார். தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்கிற மற்றவர்களுக்கு தெரியாம வந்து அந்த தோட்டத்தை பார்க்கிற நேரம் இவள் அந்த தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். வெயில்ல வேலை செய்கிறார். திராட்சை தோட்டம் சொன்னா அங்க கல் இருக்கும், அங்க முள்ளுகள் இருக்கும், எல்லாம் புரைக்க அந்த தோட்டத்தை காக்க வேணும். அது மாத்திரமல்ல, அவள் சொல்றாள் ஒரு சமயம், இந்த திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது, குழி நரிகளை குழி முயல்களையும், தோட்டத்தை கெடுக்கிற குழி நரி குழி முயல்களை நமக்காக பிடியுங்கள், அவைகளை விடக்கூடாது என்று சொல்லி அங்கு அவள் ஒரு சேலஞ்ச் எடுக்கிறாள். ஆகையினால தான் இந்த ஆத்மநேசர் தம்முடைய மந்தை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லு. ஏன்னா அந்த மேய்ப்பம் வாராரு, ஆனா மந்தையை காணல. ஆகையினால இவர் எங்க அந்த மந்தையை மேய்த்து மடக்குகிறார், அந்த இடத்துக்கு நாம் போய் அவரை சந்திக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய எண்ணம், தன்னுடைய மனதை நினைவு, தன்னுடைய சிந்தனையில அவள் அதை பார்க்கிறார். எண்ணங்கள், நினைவுகள் மிகவும் முக்கியம். ஆமென். எங்களுடைய மனம் புதிதாகிறது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. எங்களுடைய எண்ணம் இன்றைக்கு உங்களுக்கு இருந்தபடியாத்தான் இன்றைக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய எண்ணம் அல்லது உங்களுடைய நினைவு, நான் போறதில்லை இன்றைக்கு சபைக்கு, நான் இங்க தான் போக போறேன், நான் இன்றைக்கு வேலை ஸ்தலத்தில் நிற்க போறேன், இன்றைக்கு நான் மில்லுக்கு போக போறேன், அல்லது நான் இன்றைக்கு வயலுக்கு போக போறேன், அல்லது இன்றைக்கு நான் வேலை ஸ்தலத்தில் வேலை செய்து காசு கொண்டு வர போறேன், அப்படி என்ற நினைவு உங்களுக்குள்ள வருகிற நேரம் தான் அந்த நினைவுல அவள் அங்கு நாங்க போகிறோம், வேலை செய்கிறோம். ஆனா இவளுடைய நினைவு எப்பொழுதும் ஆத்மநேசர், அந்த மணவாளன் அவருடைய தோட்டத்தில் வேலை செய்ய வேணும், அவருடைய தோட்டத்தில் பணி செய்ய வேணும் என்று சொல்ற அந்த நினைவோடையே வேலை செய்து வெயில் பட்டதுனால கருப்பாயிட்டா. ஆகையினால அவள் சொல்றா, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன், அப்படி சொல்றாள். ஆகையினால தான் அவள் இதை எப்படி பார்க்கிறாள்னு சொன்னால், சாமங்கள்ல எழும்புறாள், சாமங்கள்ல எழுப்பி ஜெபிக்கிறாள், ராட்சாமங்கள்ல அதிகாலை வேளையில கர்த்தரை தேடுறது. அப்ப இந்த ஆண்டவர் சொல்றார், அவள் கேட்கிறார், ஆத்மநேசரே, உமது மந்தை எங்கே மடக்குகிறீர்? சும்மா வந்துட்டு போறீங்க, உங்களோட மந்தை எங்க மடக்குகிறீங்க, எங்க கட்டுறீங்க, எங்க தொழுவம் இருக்கு என்று சொன்னே அவர் சொல்றார், அதை மத்தியானத்தை எங்கே மடக்கிறேன் எனக்கு சொல்லும். உமது தோழரி மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது, உம்மை தேடி தேடி நான் தெரிய வேண்டியது என்ன, உங்களோட மந்தை கூட்டம் எங்க இருக்கு என்று சொல்லி கேட்கிறார். ஆமென். அந்த ஒரு நாளைக்கு வரப்போறார், மத்திய ஆகாயத்தில் ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்பு நடக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்புல வலது பக்கத்தில் நிற்கிற மந்தைகளும் இடது பக்கத்தில் இருக்கிற ஆடுகளும், மந்தைகள்
ஆடுகள். ஆடு வேற ஒரு விஷயம், மந்தை இன்னொரு பகுதி. மந்தை சொல்லு கேட்கிறது. செம்மறியாடா தான் மந்தை என்று சொல்றது. ஆடு நிக்காது. ஆடு அங்கேயும் இங்கேயும் ஓடும், வேலிக்கு மேலால பாயும், கண்டக்குள்ளே எல்லாம் கிடைக்கும். ஆனா அந்த மந்தை அப்படி இல்லை. மந்தையினுடைய ஒரு பழக்கம் என்னண்டா, இப்ப இந்த மந்தையை லீட் பண்றதுக்கு ஒரு செம்மறி இருக்கும். அது இப்படி போற நேரம் அந்த மெய்ப்பன் என்ன செய்வான்னு சொன்னால், ஒரு தடியை அப்படி வச்சிருவோம் குறுக்க மந்தை வார நேரம். அந்த மந்தை முதலாவது வாரம் மந்தை என்ன செய்யும் சொன்னால், அந்த தடிக்கு மேலால அப்படி பாஞ்சிட்டு போகும். அங்க போற நேரம் இந்த பின்னுக்கு வார மந்தைகள் எல்லாம் அதுக்கு மேலால பாயும். ஒன்று பாஞ்சதுக்கு பிறகு மெய்ப்பன் என்ன செய்வான், கோல் எடுத்துருவான். எடுத்ததுக்கு பிறகு வார மந்தையில எல்லாம் சொல்லு கேட்டு என்ன செய்வாங்க, கம்பு இருக்கோ இல்லையோ பாஞ்சிட்டே போகும், துள்ளிட்டே போகும். அப்புறம் இன்னொரு வழியில ஒரு கல்லை வைக்கிறான். அது போற வழியில அந்த மந்தை என்ன செய்வோம், அப்படி போகல அந்த கல்லை பார்த்து விலகிட்டு போகும். மந்தை போனதுக்கு பிறகு, முதலாவது போனது கல்லை எடுத்ததுக்கு பிறகு அந்த இரண்டாவது மந்தையும் வருகிற ஒவ்வொன்றும் அப்படி சுத்திட்டே போகும். அதான் மந்தையினுடைய குணாதிசயம். அல்லேலூயா. நாங்க எப்படி இருக்கிறோம்? இந்த மந்தையை தான் நல்லது, உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல நீ உண்மை உள்ளவனாய் இருந்தாய், அநேகத்துல உன்னை அதிகாரியாக வைப்பேன், என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அதனால தான் சொல்றேன், என் ஆத்மநேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவர்களைப் போல நான் இருக்க வேண்டியது என்று உடனே சொல்றார். ஸ்திரீகளின் ரூபவதியே, சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனவாட்டிகள். ஆமென். ஸ்திரீகளின் ரூபவதியே, பாருங்க சொல்றார், ஸ்திரீகளின் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் நாட்டுக்குட்டிகளை மேய விடு. அல்லேலூயா. எங்க மேய விடட்டாம்? மேய்ப்பனுடைய கூடார அண்டையிலே உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. அப்ப என்னன்னு சொன்னாங்க, என்ன சொல்லுகிறது? ஸ்திரீகளின் ரூபவதியே. யார் இந்த ரூபவதி? ஆண்டவருக்கு பணி செய்கிறவர், ஆண்டவருக்கு வேலை செய்கிறவர்கள், ஆண்டவரோட நடக்கிறவர்கள், ஆண்டவருக்காக வாழுகிறவர்கள், இவர்கள் எல்லாரும் ரூபவதிகள். ஆமென். ஸ்திரீகளின் ரூபவதியை இதை நீ அறியாயும் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போ. சபைக்கு போகிற மந்தைகளுடைய காலடியை தொடர்ந்து போ. அவங்க முடங்கி போனா நீயும் முடங்கி போ, அவங்க துள்ளி போனா நீயும் துள்ளி போ. அங்க போய் கூடாரங்கள் அண்டையிலே உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. கூடாரம், இதுதான் கூடாரம். ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்து அதுல மேய விடு. அதுல கர்த்தருடைய புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உன்னை கொண்டு போய் விடுகிறார். மரணங்களின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பாத்திரம் நிரம்பி வழியும். பேசாம இருக்கீங்க. பாத்திரம் நிரம்பி வழியும். ஆண்டவரோட நடங்க, கர்த்தரோட நடங்க, உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். பாத்திரம் நிரம்பி வழிகிறண்டா என்ன? குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, குறைவில்லாத ஒரு ஜீவியம், குறைவுபடாத வற்றி போகாத ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையில வரும். சபையில நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னு சொன்னா, சபையில வாழுங்க, சபையோட சேருங்க, அவருடைய வசனத்தை கேளுங்க, அவருடைய வார்த்தையில வளருங்க. அப்படி வளர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்க சபையில கூடி நிற்பீங்க எப்பொழுதும். அதுதாங்க சொல்றார். அதனால தான் ஸ்திரீகளின் ரூபவதியே, நீ அதை அறியாயகில் மந்தைகளின் காலடிகளை தொடர்ந்து வா என்று சொல்றார். 9வது வசனம், என் பிரியமே, பார்வோடைய இரதங்களில் பூண்டிருக்கிற பரிசுகள் பவுஞ்சு கொண்டே ஒப்பிடுகிறேன். ஆபரணங்கள் பூண்ட உன் கழுத்துக்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது. இந்த ஆண்டவர், அந்த மேய்ப்பன்
ராஜா அந்த திராட்சை தோட்டத்துக்கு வார நேரம், அந்த மந்தையை தேடி வார நேரம், அந்த தோட்டத்தை பார்க்க வார நேரம். எதுக்கு வாரான்னு சொன்னா, இந்த ரூபவதி, இந்த சின்ன பிள்ளை, இந்த 10 வயதான அந்த குழந்தை அங்க வேலை செய்து கொண்டிருக்க திராட்சை தோட்டத்தில். அந்த பிள்ளையத்தான் இந்த ராஜா தேடி வாரார். ஆமே, ஏன் தேடி வாரா? அவள் அங்க தோட்டத்தில் வேலை செய்ய. யாருடைய தோட்டம்? அவருடைய தோட்டம். இவள் என்னுடைய தோட்டத்தில் இவள் வேலை செய்து கஷ்டப்பட்டு வெயில்ல வேர்வை சிந்தி உழைச்சி கொண்டு வந்த அந்த திராட்சை ரசம் என்னுடைய அரண்மனைக்கு வந்து அதையா நான் பருகினேன். ஆகையினால இந்த ராஜா வார நேரம் என்ன கொண்டு வரான்னு சொன்னா, ஆபரணங்கள். அந்த ராஜாவை சந்திக்க கொண்டு ஆபரணங்களை கொண்டு வரார், ஆரங்களை கொண்டு வரார். வெள்ளி போட்டுள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். அல்லேலூயா. சிங்கப்பூர் தங்கம், சவுதி தங்கம், வேற எங்க இருந்து வர தங்கம், இந்தியன் கோல்ட், வேளால ஆபரணங்களை செய்து கொண்டு வராராம். யாருட்ட? அவருடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்த அந்த சிறு பெண்ணுக்கு தான் இவ்வளவு நன்மைகளை கொண்டு வரார். ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஒருவன் வயல்ல வேலை செய்தான், வேலை முடிஞ்சு அவருடைய வேர்வை வத்தி போவதற்கு முன்பதாக, வேர்வை காய்ந்து போவதற்கு முன்பதாக கூலிய கூடன்னு சொல்றார். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க பாபா. ஆமென். வேர்வை வத்தி போறதுக்கு இடையில கூலிய கொடுத்துடணுமா? ஆமென். அவருடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செஞ்சா அந்த வேலையால் உங்களோட கூலிக்கு பாத்திரரா இருக்கிறார். நாங்க என்ன பண்றோம்? சபைக்காக என்ன செய்கிறோம்? சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன பொறுப்புகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன வேலைகள்ல உண்மையா இருங்க. அவர் என்ன செய்வார் சொன்னால், உங்களுக்கு தேவையான நன்மைகளை கொண்டு வருவார். திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறது மிகவும் சந்தோஷமான காரியம். உண்மையா செய்யுங்க, உத்தமமா செய்யுங்க. இன்றைக்கு ஆராதனைக்கு வார நேரம் எத்தனை பேர் எத்தனை ஆத்துமாவை போய் சந்திச்சு, சபை விசுவாசில சந்திச்சு, நீங்க இன்றைக்கு ஆராதனை போகணும், நாளைக்கு போக வேணும், நாங்க போக நிக்க கூடாது, ஒருத்தர் எத்தனை பேர் தாங்குறீங்க? அப்படி தாங்கி கொண்டு வந்தா உங்களுக்கு நன்மையை கிடைக்கும். ஏன்னு சொன்னால் இது அவருடைய திராட்சை தோட்டம், நாங்க எல்லாரும் அவருடைய பணியாட்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, ராஜா இருக்கும் வரைக்கும் வீடு வாசனை வீசுமாம். 12வது வசனம் சொல்லுகிறது, ராஜா இருக்கும் தனைக்கும். கவனிங்க, ராஜா இருக்கும் தனைக்கும், ஆண்டவர் நம்மளோட இருக்கும் மட்டும் அவருடைய வாசனை வீசுமா. அல்லேலூயா. ராஜா இருக்கும் வரைக்கும் வாசனை வீசும். அப்ப ஆண்டவராகிய இயேசு உங்களோட இருக்கணும் எப்பொழுதும். எப்பொழுது இருப்பார்? அவருக்காக பணி செய்யுங்க, அவருக்காக வேலை செய்யுங்க, அவருக்காக உழைங்க. சாமத்தில் காலையில் அதிகாலையில் எழுந்து பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர் இருக்கும் மட்டும் வாழ்க்கை பலமா இருக்கும், வாசனை வீசும். அவர் போயிட்டாருன்னா வாசனை இருக்காது. ஆகையினால தான் அவர் சொல்றார், ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனைக்கும் என்னுடைய நலதம் தன் வாசனையை வீசும். என் நேசர் எனக்கு ஸ்தனங்களின் நடுவே தங்கும் வெள்ளை போல. மனதில் தான் இதெல்லாம் பார்க்கிறாங்க, நினைவு. என்னுடைய நேசர் வெள்ளை போல சென்று, அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன குப்பியில அந்த பெர்ஃப்யூமை தயாரிச்சு அல்லது வாங்கி அதை தன்னுடைய கழுத்தில் கட்டி வச்சு கொள்வான். தன்னுடைய திருமண நாள் வார நேரம் இதை உடைக்க வேணும் என்று சொல்லி பூச வேணும். இதை பூசி நான் மணவாளன் வார நேரம் மணவாட்டியாகிய சபை வாசனை வீச வேணும் என்று சொல்லி அந்த திராட்சைல அந்த செண்டு, அந்த சிறு போத்தர், அதை என்ன செய்வாங்கன்னா கழுத்தில் கட்டியிருப்பாங்க. ஆமென்.
அல்லேலூயா. எவ்வளவு ஆயத்தம், எவ்வளவு காரியங்கள். இதைத்தான் அந்த மாதிரி ஆள் கொண்டு வந்து இயேசுடைய தலையில கொண்டு வந்து ஊத்துறார். மரிக்க போற நேரம் இருந்த சீசர் எல்லாம் பார்க்கிறாங்க. இது என்னத்துக்கு இந்த ஆடம்பரம், இது என்னத்துக்கு இந்த இவ்வளவு விலை உயர்ந்த இந்த தைலத்தை கொண்டாந்து ஏன் அவரோட தலையில ஊத்த வேணும்? இதை வித்து தருத்துறதுக்கு கொடுத்தா எத்தனை பேருக்கு பிரயோசனமாகும்? ஏன் இந்த மனுஷன் தலையில கொண்டு வந்து இதை சும்மா ஊத்துறீங்க? ஆண்டவர் சொல்றார், அப்படி சொல்லாத, இது ஆடம்பரம் என்று சொல்லாத, இது விலை கூடினது என்று சொல்லாத. என்னுடைய மரணத்தின் நாளுக்கு அடக்கம் பண்ணுவதற்கு அவள் இதை எனக்காக அவள் என் தலையில ஊத்தி என்னை அடக்கம் பண்ணுவதற்கு முந்தி கொண்டாள். ஆகையினால இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இந்த நன்மை சொல்லப்படும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எதை நாங்க கொடுக்கிறோம், எதை இழந்து போறோம், எதை கொடுக்கிறதுக்கு நாங்க வாஞ்சியா இருக்கிறோம்? அல்லேலூயா. எப்படி நாங்க கொடுக்கிறோம்? ஆண்டவருக்காக, சபைக்காக, சபையின் தேவைக்காக, ஊழியங்களுக்காக நிறைவாக நாங்க பணி செய்ய வேண்டியவர்களாய் நாங்க இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் வேர்வை வத்தி போறதுக்கு முன்பு அவர் பலனை தருவார். ஆமென். பாருங்க, எங்கேது ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மதுரொன்று பூங்கொத்து. அவர் சொல்றார், என் பிரியமே, என் ரூபவதியே, உன் கண்கள் புறா கண்கள், நீ ரூபமுள்ளவர், என் நேசர் இன்பமானவர். நம்முடைய மஞ்சம் பசுமையானது, நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவ தாரு மரம். அப்படி என்று சொல்றார். என் வீட்டை பாரு பிரியமே, என் ரூபவதியே, நான் உனக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். உனக்காக நான் அவ்வளோ காரியங்களை உண்டு பண்ணி வச்சிருக்கிறேன். பிரியமே, மணவாளியே, மணவாளியே, என் சபையே, உனக்காக நான் இவ்வளவு காரியங்களை நான் பண்ணி வைத்திருக்கிறேன். மணவாட்டி என்ன இங்க ஒரு பெண்ணை பற்றி சொல்லவில்லை, மணவாட்டி என்ற சபையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மணவாளனாகிய இயேசு, மணவாட்டியாகிய சபையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகையினால தான் அவர் சொல்றார், நமக்கு அவ்வளோ அழகான ஸ்தலங்கள் எல்லாம் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. ஆமென். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன எங்க கொண்டு போறாராம்? ராஜா சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறார். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி என் குமாரத்திகளுக்குள்ளும் எனக்கு பிரியமானவளும் சபையும் இருக்கிறது. சபையே, நீங்க எல்லாரும் அவருக்கு பிரியமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க பிரியமா இருக்கணும். சொல்ற, விருந்து சாலைக்கு நான் அழைத்து கொண்டு போவேன், ஒரு டின்னருக்கு கூட்டிட்டு போவேன். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசம், நேசம் என்ற அன்பு. அல்லேலூயா. கொடி நேசம் சொல்லுங்க, கொடி நேசம். அல்லேலூயா. ஒரு டின்னருக்கு கொண்டு போறார். சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி. ஆமென். சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களை அவர் கொழுமையானது மதுரமானதை புசித்து குடிக்கத்தக்க விதத்தில் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சபையை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகையினால தான் சபை அவருக்காக வாழ வேணும், அவருக்காக பணி செய்ய வேணும், அவருக்காக உழைக்க வேணும். அப்படி உழைச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஆபரணங்கள் எல்லாவற்றையும் ராஜா தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் கொண்டு வந்து இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளும் கொடுத்து கொண்டு வந்தார். ஆமென். அவர் சொல்ற 6வது வசனம், அவருடைய கை, அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளும். ஒரு திருமண வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். ஒரு திருமண வாழ்க்கையில, ஒரு திருமண பந்தத்தில் ஈடுபடுகிற ஒரு வாலிபனை கன்னியை போல ஆண்டவர் இயேசு நம்மளை அணைச்சுக் கொள்வாராம். ஒரு கவர்னன்ட், ஒரு உடன்படிக்கையை குறித்து பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகையினால தான் சபை எப்படி கற்புள்ள கன்னியாகிய சபையாக ஒரே புருஷனாகிய கற்புள்ள ஒரே புருஷனாகிய இயேசுவுக்கு சபையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறார். நீங்க எல்லாம் கற்புள்ள கன்னிகைகளாகிய சபை. உங்களோட வாழ்க்கையை நீங்க சரியா வச்சுக்கொள்ளணும்.
உங்களோட வாழ்க்கை ஓட்டத்தை சரியா வாழணும். ஆமென். அவர் என்ன செய்கிறார் சொன்னா, இதெல்லாம் எப்படி இந்த விஷயம் எல்லாம் அவளுக்கு தெரிய வந்தன்னு சொன்னால், அவருடைய ஆத்துமா, அவருடைய எண்ணம், அவருடைய நினைவு, அவருடைய சிந்தனை ராச்சாமங்கள்ல தூங்குற பொழுது இவைகள் எல்லாம் என்ன நடக்குன்னு சொன்னா அப்படியே காணுகிறார். அவருடைய எண்ணங்கள்ல, நினைவுகள்ல இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே உண்டாகி வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, அவர் இடது கை என் தலையின்கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. என் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீ அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உனக்கு ஆணையிடுகிறேன். அங்க என்ன செய்கிறாள் சொன்னால், அவள் தூங்குற பொழுது அவருடைய ஆத்துமா விழிக்கிறது, அவருடைய ஆத்துமா இயேசுவை பார்க்கிறது, அவருடைய ஆத்துமா கர்த்தரை தரிசிக்கிறது, அவருடைய ஆத்துமா தேவன் பேசுகிறதை கேட்கிறது, வார்த்தைகளை கேட்கிறது. அவருடைய ஆத்துமா எப்பொழுதும் விழிப்பா இருக்கிறபடினால நேசருடைய சத்தத்தையும் அவருடைய நன்மைகளையும் அவள் கண்டு கொள்ளுகிறாள். அல்லேலூயா. நேசருடைய நன்மை, நேசருடைய ஆசீர்வாதங்கள். அதனால தான் இந்த ஆவிக்குரிய கண் நமக்கு திறக்கப்பட வேணும். ஆவிக்குரிய கண் திறந்திருக்குமாக இருந்தா நேசருடைய ஆசீர்வாதங்களை, அவர் எங்களை அழைத்து செல்லுகிற இடங்களை, அவர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஸ்தானங்களை, அவர் எங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை, அவர் என்னோடு பேசுகிற சத்தத்தை, அவர் எனக்கு கொடுக்கிற வரங்களை, அவர் எனக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை எல்லாவற்றையும் இந்த ஆத்துமா ராட்சாமங்கள்ல ஆவியில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க 8வது வசனம். இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகளை மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். அப்படியே சொல்றால், இது என்னுடைய நேசருடைய சத்தம் கேட்கிறது. என் நேசருடைய சத்தம் கேட்கிற, அவருடைய காலடியின் சத்தம் கேட்கிறது. இது என் நேசருடைய சத்தம் தான், இது அவருடைய காலடியின் சத்தம் தான். அவர் என்ன செய்கிறார்? நேசர் மலைகள் மேல் குதித்து வருகிறார், துள்ளி வருகிறார், என்ன தேடி வருகிறார், என்ன பார்க்க வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி வந்து பார்க்கிற நேரம் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே என்று சொல்றார். நித்திர பண்றது நல்ல காரியம். ஆனா இந்த நாய் திறத்துற மாதிரி, யானை திறத்துற மாதிரி, பாம்பு கடிக்க வர மாதிரி, பேய் துரத்துற மாதிரி, இதெல்லாம் நேசருடைய மைண்ட் இல்லை. நேசருடைய மைண்ட் வந்து எப்பொழுதும் ஆத்துமா தேவனால நிறைந்திருக்குமாக இருந்தா, தேவனுடைய வார்த்தையினால நிறைந்திருக்குமாக இருந்தா, அவருடைய வசனத்தினால நிறைந்திருக்குமாக இருந்தா, அவர் மேல பிரியமாக இருப்பீங்களாக இருந்தா, தேவன் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். அல்லேலூயா. வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆமென். அதிகாலையில் தேர்றவன் என்னை கண்டடைவான். அல்லேலூயா. அதிகாலை தேர்றவனே என்னை கண்டடைவான். அப்ப பாருங்க, இங்க அப்படி எல்லாம் வந்து நிறைய நீங்க வாசிச்சு பாருங்க, பேச முடியாது முழுவதும். ஆவியில விழிச்சிருங்க, ஆவியில விழிப்புள்ளவர்களாக இருங்க. ஆவியில எப்படி விழிப்பு வரும்? வேத வசனம் வாசிக்க வேணும், தேவனுடைய வார்த்தை அறிக்கை பண்ணப்பட வேணும், தேவனுடைய சத்தத்தை கேட்க வேணும், ஜெபம் பண்ண வேணும், சபை கூடி வர வேணும், ஆண்டவருடைய செய்திகளை கேட்க வேணும், ஆண்டவருக்காக பாட வேணும். இப்படி பாடுகிற நேரம் எங்களுடைய ஆத்துமா எப்பொழுதும் விழிப்பாக இருக்கும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாட்டு பாடிட்டு போனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அடுத்த பாடல் கேட்கறது, பாடுறதெல்லாம் அதுக்கு பிறகுதான். அப்படி இல்லை, அதுக்கடையில் எத்தனையோ ஜிங்கிடி ஜிங்காலே எல்லாம் போயிடும். தலைக்குள்ள இல்லாத பொல்லாத எல்லா வார்த்தைகள், எல்லா இதால மண்ட நிரம்புனா என்ன வரும்? அப்போ அதிகாலையில் எழும்புங்க. எழும்பத்தக்க விதத்தில் எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்டிஷன் சரியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்க சொல்லுகிறார் 14வது வசனம், கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் தங்குகிற என் புறாவே, என் உத்தமியே, என் மணவாளியே, என் மணவாட்டியே. கண்மலை வெடிப்பு அந்த இயேசுதான். இயேசுவோட வாழுங்க, இயேசுல தங்குங்க, இயேசு வந்து அடைக்கலம் போங்க, இயேசுவோடு நிலைத்திருங்க. அப்பதான் இந்த தரிசனங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஆமென்.
அல்லேலூயா. அவர் சொல்ற திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற 15வது வசனம், குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய பூ தோட்டம் நம் பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. அப்ப என்ன, அவள் படுத்து கொண்டு இருக்கிற நேரம் காணுகிறாள், ஆவியில காணுகிறாள், பிசாசுடைய மண்டங்களை பார்க்கிறாள், பிசாசு செய்ய போற தீமைகளை பார்க்கிறாள், பிசாசு கொண்டு வருகிற அலங்கங்க பிசாசுடைய கிரியைகளை அவள் பார்க்கிறாள். பார்த்த உடனே எழும்புறாள், எழும்பி சொல்லுகிறாள், திராட்சை தோட்டம் சபை பூவும் பிஞ்சுமா இருக்கு, இன்னும் பலம் கொடுக்க வேண்டிய அதிகம் இருக்கிறது. ஆகையினால இந்த நரிகளையும் இந்த குழி முயல்களையும் நமக்காக பிடியுங்கள். எத்தனை பேர் பிடிக்கிறீங்க தரிசனம் பார்த்து? ஐயோ இது நம்முடைய சபை அல்லவா, ஐயோ இது நம்முடைய குடும்பம் அல்லவா, இது நம்முடைய சபை மகன் அல்லவா, இது நம்முடைய சபை பிள்ளை அல்லவா, ஏன் பிசாசானவன் இப்படியான காரியங்களை கொண்டு போகிறான் என்று காட்டுடனே எழும்பி பிடிக்கட்டான். எத்தனை பேர் எழும்பி சாமங்கள்ல இப்படியாக தரிசனங்களை பார்த்து, குடும்பங்களை பார்த்து, குடும்பங்களின் பிள்ளைகளை பார்த்து, வாலிபர்களை பார்த்து, ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியங்களை பார்த்து எத்தனை பேர் குழி நரிய குழி முயல சாமத்துல பிடிக்கிறீங்க? எத்தனை பேர் பிடிக்கிறீங்க? அதனால பிரச்சனை, அதனால குழப்பம், அதனால கோளாறுகள், அதனால சிக்கல்கள், இடையூறுகள், தடைகள் எல்லாம் வாரதுக்கு ஆவியில விழிப்பில்லை. ஆவியில விழிப்பு இருக்க வேணுமாக இருந்தா கண்மலை வெடிப்புல வந்து தாங்குங்க. அப்படி தங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறிடும். அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கை சிறப்புற நடக்கும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த நாள் வருது, வாச கூட்டத்துக்கே வாரல. என்ன, ஆவியில விழிப்பு இல்லை, விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை. ஆகையினால தான் கூறுறாங்கல்ல ஜெபத்துக்கு. எத்தனை பேர் கூடி வாரீங்க ஜெபம் பண்ணல? செபிக்கிறதுக்கு வாஞ்சியா இருக்கிறீங்களா? அதான் அந்த கண்மலை வெடிப்பு. 3வது அதிகாரம் சொல்லுகிறேன், ராக்காலங்கள் என் படுக்கையில் ஆத்ம நேசரை தேடினேன், தேடின்னு அவரை காணல. படுக்கைக்கு போற நேரம் மைண்ட் வருது, மைண்ட் செட்டப்ல ஆத்ம நேசரை நினைக்கிறார், நினைச்சு பார்க்க ஆத்ம நேசரை காணல. காணல உடனே வீதியெல்லாம் நடந்து திரிகிறாள். காணுகிற நண்பன் கேட்கிறாள், அவர் என் ஆத்ம நேசரை கண்ணீங்களான்னு கேட்கிறாள். காவலாளிகள்கிட்ட கேட்கிறாள், செக்யூரிட்டி ரோட்ல திரிகிற போலீஸ்மேன் கேட்கிறாள், என் ஆத்ம நேசரை கண்ணீங்களா? நான் அவரை காணலையேன்னு சொன்னா. அப்ப அவள் கேட்கிறா, நீ இப்படி எல்லாம் கேட்கிறே, உன் ஆத்ம நேசர் எப்படியானவர் எங்களுக்கு சொல்லு. 1000 பேரிலும் 10000 பேரிலும் சிறந்தவர். அவருடைய தலைமுடி சுருசுருளா இருக்கும், கண்ணமெல்லாம் அங்கு சிவப்பா இருக்கும், அவருடைய கண் புறா கண்ணை போல இருக்கும், அவர் சிவந்த மேனி உடையவர், அவருடைய பேச்சு, அவருடைய நோஸ், அவருடைய மூக்கெல்லாம் அழகானது. என்னுடைய நேசர் 1000 பேரை நிப்பாட்டி பாருங்க, 10000 பேரை நிப்பாட்டி பாருங்க, என்ற நேசர் தான் சிறந்தவர். ஒரு கோடா கோடி இருக்கலாம், உங்களுடைய நேசர் சிறந்தவர் சொல்றாள். அப்படியே தேடி தேடி போய் ஆத்ம நேசர் இயேசுவை கண்டுபிடிக்கிறாள். கண்டுபிடிச்சோடனே அப்படியே கொண்டு வருகிறாள். என்ன, தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அவரோடு உறவாடுகிறார், அவரோடு பேசுகிறார், அவரோடு நடக்குகிறார், அவரோட ஒப்புரவாகிறார், அவரோட கதைக்கிறார், அவர் பேசுகிறார், இவர் பேசுகிறார். பேசி பேசி வெளிப்பாடுகள் வருகிறது, ஆவியில நிரம்புகிறார், அந்நிய பாசையை பேசுகிறார், சத்துடைய கிரியைகளை அளிக்கிறார். இன்றைக்கு பின்னேரம் காலையில பின்னேரம் 6 மணிக்கு தூங்கினா அடுத்த நாள் காலையில விழிக்கிறேன். அப்படி இருக்கீங்களா யாராவது? ஒரு ஆளுக்கு தேவையான தூக்கம் 6 மணி தேலாம், 6 hours enough. சின்னாக்கள் தான் தூங்குறது அடிக்கடி. நீங்களா சின்னாக்கள் இல்லை. 6 மணிக்கு படுத்தா அடுத்த நாள் 6 மணிக்கு தான் எழும்புற. அடி மல்லாக்கா கிடந்து குப்பரை கிடந்து அடி குரட்டை. மரம் மறுக்கிற மாதிரிலாம் கேட்கும். ஸ்டார்ட் வராத மோட்டர் சைக்கிள் கிக் பண்ணி உதைக்கிற மாதிரிலாம் கேட்கும். கரா புரா புராண்டெல்லாம் கேட்கும். தூக்கம் கந்தையை உடுத்து வைக்குமா. ஆவியில விழிப்பாருங்க. இவள் விழிப்பா இருந்து தேடி போய் ஆத்ம நேசரை கண்டுட்டார். அல்லேலூயா. ஆத்ம நேசரை கண்ட உடனே அவர் அப்படியே கையில பிடிச்சி வீட்டுக்கு அழைச்சு கொண்டு வந்துட்டார். கவர்ச்சி நாயகன் அவர் தான்.
ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. கவர்ச்சி நாயகன். ஆமென். கவர்ச்சி நாயகன் அவர்தான் நீங்க லவ் பண்றதுக்கு பெஸ்ட் ஆள். ஆமென். நான் அந்த வெறும் பொம்பளை பிள்ளை லவ் பண்ணா பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான் சொல்றேன். நீங்க லவ் பண்றதுக்கு பெஸ்ட் ஆள் இயேசு மட்டும்தான். அவர் தான் கவர்ச்சி. அவர் அழகு, அவருடைய பேச்சு, அவருடைய நடு, அவருடைய கம்பீரம், அவருடைய திடகாத்திரம் எல்லாம் வேற யார்கிட்டையுமே இல்லை. இன்றைக்கு அப்படியே தான் இருக்கிறாரு. ஆமென். ஒரு நாள் நான் பரிசுத்த ஆவியாரை பார்த்தேன். சொன்னா யாரும் எப்படி பார்த்தீங்கன்னு கேட்பீங்க. ஆனா பார்த்தேன். பரிசுத்த ஆவியானுடைய அழகு அது சொல்ல முடியாத அழகு. ஆமென். ஆவியானவரோட நெருங்கி பேசி கொண்டிருக்கிற நேரம் சொல்ல முடியாத அழகா இருந்தது. ஒரு நாள் அவர் அப்படியே இந்த இடத்துல வச்சுட்டான். இந்த இடத்துல இருந்து ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். ஆவியானவரை பார்த்தேன். எப்படி பார்த்தேன்? இப்படி ஒரு செகண்டுக்குள்ளாண்டவரை பார்த்தேன். ஆவியானவரும் இயேசுவும் எல்லாரும் ஒன்றுதான். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சாயலை பார்க்கக்கூடிய மிகவும் சிறப்பானவர். ஹல்லேலூயா. அழகா சிரிச்சார். அவர் ஒரு ஆள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள். அவரை தரிசிக்கக்கூடியதாக இருந்தது. ஆமென். ஆகையினால தான் இந்த வாழ்த்து சொல்ற நேரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அவரும் ஒரு ஆள் பெலனும் ஐக்கியமும் அவருடைய அந்யோன்யமும் உங்களோடு கூட இருப்பதாக என்று பவுல் அப்போஸ்தலன் வாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, காலத்துல மைண்டில் தேர்றாள், நெத்திர கொள்றாள், இன்னும் இயேசுவை சந்திக்கல ஆத்மா தேடி போகுது. அந்த ஆத்ம நேசரை அங்க இங்கேயுமாக போய் வீதியெல்லாம் அலைஞ்சி ஆத்ம நேசரை கண்டுபிடிச்சு அவர் அப்படியே அழைத்து வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆமென். அவர் சொல்றா, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே, என் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். நீ போட்டிருக்கிற அந்த ஒரு மாலையை என்ன அப்படியே இழுத்துட்டு உன் கண்ணை பார்த்த உடனே நான் உனக்கு பின்னால வந்துட்டேன் என்று சொல்றார். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். எத்தனை பேர் இயேசுடைய இருதயத்தை டார்கெட் பண்ணி லவ் பண்றீங்க? இயேசுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுங்க. இயேசுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுங்க. இயேசுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டால் ஆகினதான் அவள் என்ன செய்யறான்னு சொன்னா தேடி கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி அவர் சொல்றா, என் இருதயத்தை கவர்ந்து. எத்தனை பேர் ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ற வாழ்க்கை வாழ்றீங்க? இப்படி எல்லாம் சொல்றார். என் மணவாளியே, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுது. உண்மையான தேன் இல்லை, இப்படி தேன் ஒழுகல. உதடுல இருந்து துதி வருகிறது, ஸ்தோத்திரம் வருது, நன்மை வருது, அவர் ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் வருகிறது, தேன் ஒழுகுது. இதை நாம் பருகாம இருக்க முடியுமா? எத்தனை பேர் உதடுல இருந்து தேன் ஒழுகுது? தேன் என்ன? இந்த கொம்பு தேன், அந்த சிறு தேன், அந்த கட்டி தேன், அந்த கல்கண்டு தேன், பாணி தேன், அந்த தேன் இல்லை. இந்த தேன் தாவுடைய வார்த்தை. தேனிலும் மதுரமானவருடைய வார்த்தை, தேனிலும் மதுரமானுடைய வசனம், தேனிலும் மதுரமானிய துதி, தேனிலும் மதுரமாகிய ஸ்தோத்திரம், தேனிலும் மதுரமாகிய பாடல். அவரை குறிச்சு பாடி துதித்து பாருங்க. ஆண்டவர் அந்த தேனை குடிக்க வருவாராம். குடிக்க வருவார். ஆமென். வாயை திறக்கலண்டா தேன் வராது. அவ தேன் வரணும் என்று சொன்னா அவரை பாடுங்க, துதிங்க. அவர் சொல்றார், நிறைய சொல்றார். ஹல்லேலூயா. பாலும் தேனும் பாலும் வருதா? நாவுக்கு கீழே தேனும் பாலும் இருக்கா. வஸ்திரத்தை, உடுப்புட வாசனை, துதி வாசனை, ஸ்தோத்திர வாசனை, இவெல்லாம் இவ்வளவு நல்லா இருக்கு. ஆகையினால் ஒரு நாள் இவள் என்ன செய்யறான், படுத்துட்டாள். படுக்கிற நேரம் மைண்ட் செட் ஆயிட்டு. மைண்ட் செட் ஆகின உடனே
ஆத்ம நேசர் வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்குது. என் நேசர் வந்து கதவை தட்டினார். அவர் சொல்றார், என் பிரியமே, என் ரூபவரியே, என் உத்தமியே, கதவை திற. பனியினாலும் பனி தூறலினாலும் நனைஞ்சு போய் வந்திருக்கிறேன். குளிரா இருக்கு. பனியில நனைஞ்சிட்டேன், பனி தூறல்ல நனைஞ்சிட்டேன், அது வேற குளிரா இருக்கு. என் உத்தமியே, என் புறாவே, என் பிரியமே, கதவை திற, கதவை திற. அவர் சொல்றார், இப்பதான் காலுக்கெல்லாம் கிரீம் போட்டு எண்ணெய் எல்லாம் பூசிட்டேன், இப்பதான் கைக்கெல்லாம் பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டுட்டேன். நான் எப்படி கட்டிலிருந்து இறங்கி வந்து காலை நினைச்சு இந்த ஊத்தையில வந்து இந்த கதவை திறக்கிறது? எல்லாம் வந்து கொடுத்துட்டாரு. எப்போ கொடுத்தாரு? மேய்ப்ப மாதிரி வந்து கொண்டு வந்து முடிச்சில கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டாரு. இவர் வேவியும் கொடுத்துட்டாரு, இவர் கிரீமையும் கொடுத்துட்டாரு, இவர் எண்ணெயும் கொடுத்துட்டாரு, இவர் தைலத்தையும் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் கொடுத்த உடனே இப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, போட்டுட்டு தூங்குறான். இப்போ வந்து கதவை தட்டுறாரு. என்ன சொல்றார்? என் பிரியமே, 5:2 பாருங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்த, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது. அவர் சொல்றார், என் வஸ்திரங்களை கழட்டி போட்டேன். நான் எப்படி அதை திரும்ப எடுப்பேன்? எப்படி நான் அதை திரும்பி ஒரு உடுப்ப கலட்டு உடுப்ப போடுற பெரிய வேலையா? எப்படி திரும்ப உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அதை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்று சொல்லிட்டு இருக்கிற நேரம் அந்த நேசர் துவாரத்தின் வழியாக கையை பிடி போடுறாராம். கதவு துவாரத்தின் வழியாக. அந்த காலத்தில் கதவுக்கெல்லாம் பூட்டு இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி அடி பூட்டு, சுவிட்ச் பூட்டு, சைனீஸ் பூட்டெல்லாம் இல்லை. அந்த நாளில் கதவுக்கு உள்ளுக்கு ஒரு பார், ஒரு பலகையை போட்டு லாக் பண்ணுவாங்க. வெளியில் போயிட்டு வர அந்த கதவை திறக்கணும்னா ஒரு துவாரம் இருக்கு. அந்த துவாரத்தின் வழியாக கையை போட்டு அந்த பலகையை அப்படி தட்டி விட்டா திறக்கும். அவர் என்ன சொல்றார்? தட்டிது வர திறக்க வரல, அவர் கையை போட்டு காட்டுறார், நான் தான் வந்திருக்கிறேன் பாருன்னு சொல்லி. இவ்வளவு கதை சொல்றார், இவ்வளவு பேச்சு சொல்றார். நான் இப்போ அங்கே நித்திர கொண்டேனா, இப்போதான் உடுப்பு மாத்தினா, இப்போதான் இதெல்லாம் செய்தனா என்று சொல்றார். வஸ்திரத்தை கலட்டி போட்டேன். பாருங்க, என் வஸ்திரத்தை கழட்டிப்போம். 4வது வசனம், என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. அல்லேலூயா. சொல்ல எப்படி பாப்போம்? அத்தாம் வந்து கதவை தட்டுறா, வந்துட்டேன்னா நீங்க என்ன செய்வீங்க? வெளிநாட்டுக்கு போனவர் வந்துட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லாமக்கெல்லாம் வந்துட்டேன் கதவை தரண்டா என்ன செய்வீங்க? ஆட மனுஷா சும்மா போ, நீ சொல்லித்தலாம் வந்திருக்கணும், நான் நித்திர கொள்றேன், குழந்தையில் கிட முடியவங்க வந்து கதவை திறக்கன்னு சொல்லுவீங்களா? என்ன செய்வீங்க? எவ்வளவு ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணி எழுப்பி முழு லைட்டையும் போட்டு பிள்ளைகளையும் எழுப்பி அப்பா வந்து தரன்னு சொல்லுவீங்களா? இல்லையா? இங்கே இவர் வந்து இது ஸ்பிரிட் ஆத்மாவில் மைண்டில் நடக்கிற பெரிய ஒரு பேட்டில், ஒரு யுத்தம் ஆத்மாவில் நடக்குது. கதவை திறந்தேன். அப்போ என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். இவர் கூப்பிட்டு பார்த்துட்டு போய்த்தாரு. கை பூட்டின கைப்பிடிகள் மேல கைகள் இருந்தது, வெள்ளை போலவும் என் விரலில் இருந்தது வாசனை உள்ள வெள்ளை போலவும். பாருங்க எவ்வளவு விஷயம் அவரோட கையில் இருக்குன்னு பாருங்க. பூட்டின கைப்பிடிகளுமே என் கைகள் இருந்தது, வெள்ளை போலவும் என் விரல்களில் இருந்த வாசனை உள்ள வெள்ளை போலவும் வடிந்தது. என் நேசர் அவர்கிட்டையும் வாசனையோட வந்திருக்காரு. கைகள் எல்லாம் அவர் பூசித்தான் வந்திருக்காரு. வந்தது என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். எத்தனை பேர் எம்டி ஹார்ட்டை வச்சிருக்கேன், வெறும் இதயத்தை வச்சிருக்கேன். நேசர் இல்லாத இருதயம், நேசர் இல்லாத வாழ்க்கை, நேசர் இல்லாத குடும்பம், நேசர் இல்லாத தொழில், நேசர் இல்லாத எதுவும், நேசர் இல்லாட்டி எல்லாம் ஜீரோவா போயிடும், குப்பையா போயிடும். என் நேசரோ இல்லை, போய் விட்டார்.
அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு என்ன சொல்லிட்டு போனார்? கதவை திற. தலை பனினாலும் பனி தூரலாலும் நனைஞ்சு போயிட்டேன், குளிரா இருக்கு, வேதனையா இருக்கு, நான் வந்துட்டேன், உம்மோட உறவாடுறதுக்கு வந்துட்டேன், உம்மோட பேச வந்துட்டேன், எலும்பு. ஆண்டவர் இப்படிதான் எழுப்புறது. சாமத்தில் காலையில் பாவம் எழும்பி சில காரியங்களை வெளிப்படுத்துவார், சில காரியங்களை காட்டுவார், சில சகோதரரை காட்டுவார், சில குடும்பங்களை காட்டுவார், சில பிள்ளைகளை காட்டுவார், சில ஊழியக்காரர்களை காட்டுவார். பாப்பம் காலையில் அவர் போயிடுவார். இப்ப என்ன செய்யறான்? முதல் தேடி தெரிஞ்ச வரல என்று சொல்லி இப்ப அவர் வந்த உடனே இவளுக்கு எழும்பி கொள்ளலாம். சபையை விழிப்பாருங்க. உங்களோட வாழ்க்கை ஸ்திரமாக ஒரு வெற்றியான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு செழிப்பான, ஒரு நன்மையான, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்டா உங்களுடைய மனம் ஆத்ம நேசரை குறித்தான சிந்தை நினைவோடு இருக்க வேணும். ஆமேன். அப்ப இவள் திரும்பி தேடி போறாள். தேடி போற நேரம் அந்த காவலாளியை கண்ணனை முதல் ஹெல்ப் பண்ணினவன் இப்போ தலையில இருந்த மொக்காடை கலட்டுறான், பிக்கிறான், அவளை அடிக்கிறான், அவளை காயப்படுத்துறான். இதான் வேதனை. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள். ஆகையினால் தான் எங்களுடைய முக்காடு பத்திரப்படுத்தப்பட வேணும். ஜெபம் இருக்கணும், வீட்டில் துதி இருக்கணும், குடும்பம் இருக்கணும், அதிகாலையில் ஜெபம் பண்ணணும், சாமத்தில் ஆண்டவரோட உறவாடணும், ஆண்டவரோட பாடணும், பழகணும், அவரோட நெருங்கி வாழணும், அவரை கொண்டு வரணும் முள்ளுக்கு. நாங்கள் அவரோட சேர்ந்து உறவாடணும், அவரோட உளவாட வேணும். ஆமேன். அல்லேலூயா. அவர் சொல்றா, மற்ற நேசரை பார்க்கலாம், அவர் எப்படி, அவர் வெண்மையும் சிவப்புமானவர் சொல்றார். 8ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்தையே, நேசரை கண்டீர்களா? நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்கள் மேலான ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கலும் நேசரை எதனா விசேஷித்தவர். இப்படி எங்களை ஆணையிட்ட மற்ற நேசரை பார்க்கலும் நேசர் எதனா விசேஷித்தவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாயிருக்க, அவர் தலை மயிர் சுறுசுறுலாக இருக்க, காகத்தை போல் கருமையாகவும் இருக்கு. அவருடைய கண்கள் தண்ணீரில் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறாக்களுக்கு ஒப்பாய் இருக்கும். பாலில் கழுவப்பட்ட நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட வேலுமாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திரங்கள் போலவும், வாசனை உள்ள லீலி புஷ்பம் போலவும், அவருடைய உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்ற வாசனையுள்ள வெள்ளைப்பழம் போலவும் அதிலிருந்து வடிகிறது. அவர் கரங்கள் படிகை பச்சையை போல் பொன் வளைகளைப் போல் இருக்கிறது. அவர் அங்கம் ரத்தின நீளம், ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தம் போல் இருக்கிறது. அவர் கால் பசும்பொன் ஆதாரங்களில் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனனை போலவும் கேதுரு மரங்களைப் போலவும் சிறப்பாய் இருக்கிறது. அவர் வாய் மதுரமாயிருக்கிறது. அவர் முற்றிலும் அழகானவர். அவரே நேசர். அவருக்கு கரங்கள் அடிப்புமா? அவர் வாய் மிகவும் மதுரமாய், அவர் முற்றிலும் அழகானவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் நேசர். அப்ப இப்படி தேடி தீர்க்கிறார். அதைத்தான் பிடிச்சி அடிச்சு எல்லாம் செய்யறாங்க. ஆகையினால தான் நேசரும் சிநேகிதரும். ஆமென். 7ஆம் அதிகாரத்தை பாருங்க, 10ஆம் வசனம். நான் என் நேசருடையவள், அவர் என் பிரியம் என் மேல் இருக்கிறது. இப்ப கண்டுபிடிச்சிட்டு திரும்ப சொல்றார், நான் என் நேசருடைய, நான் இயேசுவுக்குரியவள், நான் இயேசுக்குரிய மனவாட்டி, அவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது. வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் தாங்க. திரும்ப நாம ஒரு டூர் போவோம். வாரும் என் நேசரே. ஆரம்பத்தில் நாங்கள் இப்பதான் செய்தோம். அவர் மலையிலிருந்து வருவார், நான் அவரோட போவேன், அவரோட கதைப்பேன், அவர் வந்து தோட்டத்தில் பார்ப்பார், அவர் என்னத்தையும் கொண்டு வர்றார், அவர் கொடுப்பார், அதை போடுறது, அதை உடுத்து பார்க்குறார், அவர் நல்லா அறிக்கொண்டு சொல்லுவார், அவர் பாட்டு பாடுறது, இப்படி எல்லாம் இருந்தா. இப்ப சொல்றா, கண்டுபிடிச்சாச்சு, திரும்ப மனம் திரும்பிட்டார். வாரும் என் நேசரே, வயல்வெளி போய் கிராமங்களில் தாங்குவோம். வீடு பிரச்சனையா இருக்கு, கிராமத்துக்கு போவோம், அங்க தங்கியிருந்து ஜெபம், அங்க பாடுவாங்க, துதிப்போம். அதிகாலை திராட்சை தோட்டத்துக்கு போவோம். திராட்சை கொடி துளித்து அதன் பூ மலர்ந்ததோ என்று, மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்று பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை நான் உனக்கு தருவேன். அங்க வா, என்னுடைய துதி, என்னுடைய ஸ்தோத்திரம், என்னுடைய பாடல்கள், என்னுடைய நன்மைகள், என்னுடைய வார்த்தையின் அறிக்கைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தரப்போறேன். அங்க வாண்டவரே என்று சொல்லி கூப்பிடுறான். பாருங்க,
அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். சொல்லுங்க, அதிகாலையில். எத்தனை பேர் அதிகாலையில் இவர் வந்துட்டு இருக்காரு? எத்தனை பேர் அதிகாலையில் எழும்புறீங்க? அவர் வந்துட்டு இருக்கா, அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அவர் வந்து எலும்புன்னு சொல்ல மாட்டேன். எங்களை மகனை எலும்பு எத்தனை தடவை சொல்லியாச்சு, அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. எலும்பாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மைண்ட் செட்டப் இல்லை, மைண்ட் இல்லை, இயேசு நிறைய இல்லை, அதிகாலையில் தேடணும் என்ற எண்ணம் இல்லை, அதிகாலையில் அவரை சந்திக்கணும் என்ற எண்ணம் விருப்பம் இல்லை, அதனால தான் தூக்கம். அப்ப இவ்வளவு என்ன சொல்ற? அதிகாலை திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளித்து அது பூ மலர்ந்ததோ என்று, மாதுளஞ்செடிகள் பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். வா என் நேசரை வா, நான் என்னுடைய நேசத்தின் உச்சிதங்கள் எல்லாம் தரப்போறேன். என்ன தரப்போறலாம்? தூதாயும் பழம் வாசனை வீசும் துதிகள் எல்லாம் தரப்போறேன். தூதாயும் பழம் வாசனை வீசும் நமது வாசனையிலே புதியவைகளும் பலவைகளுமான சகல அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரை அவைகளை உமக்கு வைத்தேன், கொண்டு வந்திருக்கிறேன். வாண்டவரே, பழைய பாடல், புது பாடல், சோத்திரங்கள், துதிகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தரப்போறேன். என்னுடைய விண்ணப்பங்களை தரப்போறேன், என்னுடைய ஜெபங்களை தரப்போறேன், தேசத்துக்காக ஜெபிக்க போறேன், சபைக்காக ஜெபிக்க போறேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை நீ ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குடும்பமும் பிரச்சனை இல்லாம வாழணும். என்னுடைய நேசத்தின் உச்சிதங்களை நான் தாரேன், நீ எனக்கு நன்மையை செய், சபைக்கு நன்மையை செய் என்று சொல்லி அவள் ஜெபம் பண்ணுகிறாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி செய்யறீங்க? இயேசு வந்து குட் மார்னிங் சொல்றாரா, இல்ல நீங்க குட் மார்னிங் சொல்றீங்களா? எத்தனை பேர் காலையில் எழும்புற நேரம் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு வந்தனம்? எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் காலையில் எழும்பினோடனே ஓ ஹோலி ஸ்பிரிட், குட் மார்னிங் லார்ட் ஜீசஸ், நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி? எத்தனை பேர் சொல்றீங்க எழும்பிட்டு? ஆமென். சொல்ற மட்டுமில்லை, அவருக்கு வாசனை வீசக்கூடிய பழங்களை கொடுக்கணும். என்ன பழம்? துதி பழம், ஸ்தோத்திர பழம், விண்ணப்பங்க. பழைய பாட்டு, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசு. பழைய பாடலையும் கொடுக்கணும், புது பாடலையும் கொடுக்கணும். என்ன விளங்காது தமிழ், விளங்காத பாடல் மொழியெல்லாம் பேசுவாங்க, தமிழை இங்கிலீஷில் எழுதி பாடுவாங்க, அன்பு ஆம்பு பண்ணுவாங்க. வாசனை நமது வாசனை புதியவைகளும் பழகியவைகளுமான சகல அருமையான கனிகளும் உண்டு. ஆமே, வாழைப்பழமும் இருக்கு, பழைய பழம் பெரிச்சம்பழமும் இருக்கு. இவ்வளவு காலம் தான் அந்த பெரிச்சம்பழம் இருந்தாலும் புழுக்காது, கெட்டு போகாது. பழசும் இருக்கு, புதுசும் இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் உனக்கு என்னென்னலாம் செய்த என்னெல்லாம் அதையும் தாரேன், இப்பையும் நான் பழகினதெல்லாம் உனக்கு தாரேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரை கூட்டிட்டு போய் சொல்ல வேணுமாம். அப்பதான் அந்த மெய்ப்பர்ட்ட இருக்கிற அந்த சுனமியாம் அவளுக்கு கொண்டு வந்த மடியிலிருந்து கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குற, ஒவ்வொரு நாளும் கொடுத்து இருக்கலாம். அவள் என்ன எல்லாம் வந்ததுக்கு பிறகு நேசர் கதவை தட்டுற சத்தம் கேட்டது. ஆனா எழும்ப முடியாத சோம்பல் தடத்தில் படுத்துட்டாள். நேசர் போயிட்டாள். போய் அடி வாங்கி புத்தி தெளிஞ்சு திரும்பவும் வந்து அவரோட ஒன்றா வாழ்றாள். எல்லா பழைய புதிய கனிகளையும் கொடுக்கிறாள். ஆமென். கண்களை மூடி நாங்க செவிப்போமா?